மீண்டும் தேசிய தலைநகர் டெல்லியில் ஆட்சி அமைப்பது யார் என்பதை குறிக்கும் முக்கிய தேர்தல் நடைபெற்று வருகிறது. இது டெல்லியின் 70 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தலைமை தீர்மானிக்கும் தேர்தலாகும். 2025 டெல்லி சட்டமன்ற தேர்தல் 5 பிப்ரவரி 2025 அன்று நடைபெற்றது. இதில் டெல்லி சட்டமன்றத்தின் 70 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த தேர்தலில் 3 முக்கிய தேசிய கட்சிகள் ஆம் ஆத்மி கட்சி, பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் INC இடையே கடுமையான போட்டி நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கையும் முடிவுகளும் 8 பிப்ரவரி 2025 அன்று அறிவிக்கப்படும். முந்தைய 2020 டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று அரவிந்த் கெஜ்ரிவால் 3வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார். ஆனால் செப்டம்பர் 21, 2024 அன்று ஊழல் குற்றச்சாட்டுகளால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் பதவி ராஜினாமா செய்தார். பின்னர் அதிஷி மார்லேனா முதலமைச்சராக பதவியேற்றார். 7வது டெல்லி சட்டமன்றத்தின் பதவிக்காலம் 15 பிப்ரவரி 2025 அன்று முடிவடைகிறது. டெல்லியில் 70 தொகுதிகள் உள்ளன. அதில் 58 தொகுதிகள் பொது தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. மேலும் 12 இடங்கள் பட்டியல் சமூகத்தினருக்கு SC ஒதுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தொகுதியிலும் ஆம் ஆத்மி கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, பிஜேபி மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் INC உள்ளிட்ட முக்கிய அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். மேலும் பல சுயேட்சை வேட்பாளர்கள் மற்றும் சிறிய பிராந்திய கட்சிகளும் களம் இறங்கியுள்ளது. டெல்லியை பொறுத்தவரை பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, சுகாதாரம் மற்றும் கல்வி போன்ற முக்கிய பிரச்சினைகள் உள்ளதால் இந்த முறை டெல்லி மக்கள் சரியான தலைவரை தேர்ந்தெடுக்க வாக்கு அளித்து வருகின்றன. டெல்லி தேர்தல் எக்ஸிட் போல் 2025 முடிவுகள் 70 உறுப்பினர்கள் கொண்ட சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்கும். டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மாலை 5 மணியளவில் 57.70% வாக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் முடிவடைந்தது. இறுதி வாக்குப்பதிவின் விவரங்களை இந்திய தேர்தல் ஆணையம் விரைவில் புதுப்பிக்கவுள்ளது. தேசிய தலைநகரத்தில் உள்ள 13,766 வாக்குச்சாவடிகளில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இதில் ஆம் ஆத்மி, காங்கிரஸ் மற்றும் பாஜக கடுமையான மூவட்ட போட்டியில் ஈடுபட்டுள்ளன. மொத்தம் 1.56 கோடி மக்களுக்கு இந்த தேர்தலில் வாக்களிக்கும் உரிமை உள்ளன. இதில் 83.76 லட்சம் ஆண்கள், 72.36 லட்சம் பெண்கள் மற்றும் 1267 மூன்றாம் பாலினத்தவர்களும் உள்ளனர். தேர்தல் முறையாகவும் தடையில்லாமலும் நடைபெற 30,000க்கும் அதிகமான போலீசார் மற்றும் 220 பாராமிலிட்டரி படையணி நிறுவனங்கள் டெல்லி முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன.